இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வரும் 20ஆம் தேதி பதவியேற்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் பலமுறை பிரதமர் நரேந்திர மோடி தனது நண்பர் என கூறியுள்ள நிலையில் இதுவரை டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்பு விழாவிற்கு பிரதமர் மோடியை அழைப்பதாக அறிவிப்பு வெளியிடவில்லை. அமெரிக்க அதிபராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்பின் பதவியேற்பு விழாவுக்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங் உள்ளிட்ட தலைவர்கள் அழைக்கப்பட்டுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். அர்ஜென்டினா அதிபர் ஜேவியர் மிலி மற்றும் சால்வடார் அதிபர் நயீப் பூகிலி ஆகியோரை டொனால்ட் ட்ரம்ப் அழைத்துள்ளார் என அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். பிரிட்டன், ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் நாடுகளின் தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அதே சமயத்தில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஆகியோருக்கு இதுவரை அழைப்பு விடுக்கப்படவில்லை. இந்நிலையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சமீபத்தில் அமெரிக்கா சென்று பல்வேறு ஆலோசனைகளை நடத்தியுள்ளார். ஆனால் ட்ரம்ப் பதவியேற்பு விழாவுக்கு பிரதமர் மோடி அழைக்கப்படுவாரா என்பது குறித்து இதுவரை எந்த தகவலும் வரவில்லை. முன்பு டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக இருந்தபோது இந்தியாவுக்கு வந்து அகமதாபாத் மற்றும் டெல்லி உள்ளிட்ட நகரங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். அதேபோல் நரேந்திர மோடி அமெரிக்கா சென்றபோது அங்கு டொனால்ட் ட்ரம்பை இந்திய வம்சாவளி மக்கள் கலந்து கொண்ட பிரம்மாண்ட பேரணியில் ஆதரித்து பேசினார். டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற பிறகு இந்தியா அமெரிக்கா உறவில் என்ன மாற்றங்கள் ஏற்படும் என உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. ஜோ பைடன் அரசின் கொள்கைகளை டொனால்ட் ட்ரம்ப் மாற்றுவார் எனவும் பிற நாடுகள் அமெரிக்காவுக்கு சாதகமான கொள்கைகளை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்துவார் எனவும் கருதப்படுவதால் அத்தகைய சூழலில் மோடி ட்ரம்ப் நட்புறவு அதே விதமாக தொடருமா என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வர்த்தகம், முதலீடுகள் மற்றும் இந்திய தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு விசா வழங்குவது போன்ற அம்சங்களில் கொள்கை மாறுதல் பாதிப்புகளை ஏற்படுத்துமா என்பதையும் ஆர்வத்துடன் தொழில்துறையினர் கவனித்து வரும் அம்சமாக உள்ளன. இதனால் மோடிக்கு ஜனவரி 20ஆம் தேதி நடைபெறவுள்ள பதவியேற்பு விழாவில் பங்கேற்க அழைப்பு கிட்டுமா என்பது சர்வதேச அரசியல் வட்டாரங்களில் எதிர்பார்ப்பை உண்டாக்கியுள்ளது. புதிய தலைமுறைக்காக புதுடில்லியிலிருந்து கணபதி சுப்பிரமணியம். இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.